சோழர்களின் பழைய தலைநகரம். 1300 ஆண்டுகள் பழமையான பெரிய கோயில். தஞ்சைக்கு முன்னாடி இந்த ஊரு தான் சோழர்களுடைய தலைநகராக விளங்கியிருக்கு. ராஜராஜ சோழன்ல இருந்து பல சோழ மன்னர்கள் இங்க குழந்தையா விளையாடி இருக்காங்க. இந்த பழமை வாய்ந்த சிதலமடைந்த கோபுரம் இந்த ஊருடைய ஒரு அடையாளமா இருக்கு. சோமநாத சுவாமி திருக்கோயில் தாராசுரத்துல இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னுதாரணமா விளங்கிய ஒரு கோயில். அமர்நிதி நாயனார், மங்கையக்கரசி, கருடன் போன்ற பல கதைகள் இந்த காணொளியில இருக்கு. இன்னும் இந்த கோயிலை பத்தியான வரலாற்று சிறப்பம்சங்களும் புராண சிறப்பம்சங்களும் இந்த காணொளியில நிறைஞ்சு இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க கணேஷ் ராகவ். அண்ணன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காரு, அதனால நான் தான் இந்த இல்லைங்க வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பழையறை வந்திருக்கோம். சோழர்களுடைய தலைநகரம். வரலாற்று ஒரு ஆய்வாளர், ஒரு வரலாற்று சார்ந்து நிறைய கல்வெட்டுகள் சார்ந்து நிறைய வீடியோ போடுறோம். மனோஜ் கூட நம்ம சேர்ந்து சோழ தேசத்துடைய பழைய தலைநகருக்கு வந்திருக்கோம். போய் நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பாட்டு ஓடின்னு இருக்கு. மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும். மனோஜ் பேசுறதுலாம் அப்படியே போட்டுறேன். வாய்ஸ் ஓவர்லாம் பயங்கரமா இருக்குங்க. வாங்க 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 போங்க. பழையறை, கீழப்பழையறை, சோமநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோபுரமே இந்த ஃபேமஸ் இந்த ஊருக்கு. இந்த மாதிரி சிதிலமடைந்த ஒரு மொட்டை கோபுரம் மாதிரி இருக்கும். பாட்டு போட போகிறாங்க. சூப்பர். நம்ம கோயில் உள்ள போவோம். சோமநாத திருக்கோயில் பழையாறை. இந்த கோயிலை கீழ்த்தளி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது இந்த ஊர்லயே வடதளி, மேற்றளி, கீழ்த்தளி போன்ற சிவன் ஆலயங்கள் இருக்குங்க. இதுல வடதளியை தான் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் சிலர் இந்த வடதளி, கீழ்த்தளி எல்லாம் சேர்ந்தது தான் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதுல நம்ம மிக பிரம்மாண்டமா விளங்கப்படுற ஒரு பெரிய கோயிலா இருக்கிற இந்த கீழ்த்தளிக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது சோமநாத திருக்கோயில், புகழ்பெற்ற ஒரு ஊர். இந்த ஊர் பழையாறை வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எவ்வளவு புகழ்பெற்ற ஊர் அப்படின்னா, சோழர்களுடைய தலைநகரா விளங்கிய ஒரு ஊர். சோழர்களுடைய தலைநகர், தஞ்சைக்கு முன்னாடி சோழர்களுடைய தலைநகரா இந்த பழையாறை தான் இருந்திருக்கு. சுந்தர சோழர் காலகட்டத்தில் தான் தஞ்சைக்கு இந்த தலைநகரானது மாற்றப்படுது. இந்த கோயிலை பற்றியான அனைத்து விவரங்களும் வரலாற்று சிறப்பம்சங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. அறியப்பட வேண்டிய நிறைய அற்புதமான தகவல்கள் இந்த காணொலியில் இருக்க போது. வரலாற்று ரீதியாகவும் சரி, புராண கதைகளும் நிறைய இந்த காணொலியில் இருக்க போது. இந்த மாதிரியான அற்புதமான காணொலிகளுக்கும் அற்புதமான பயணத்துக்கும் உங்களால் எங்கள் சேனலுக்கு ஏதாச்சும் உதவ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் மூலயமா உதவுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பே லிங்க்ஸ் மூலயமா உதவலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த ஊர் பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. விஜயாலய சோழர் அந்த காலகட்டத்துல பல்லவர்களுக்கு கீழே இவங்க சிற்றரசர்களா இருந்த போது பாண்டியர்களுக்கு இடையேயான போர்ல பல்லவர்களுக்கு உதவி செய்ததுனால இவர்களுக்கு இந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த சமயத்துல இருந்தே இது சோழர்களுடைய தலைநகராக விளங்கி இருக்குங்க. இந்த ஒரு இடம்ன்றது அவ்வளவு பிரசித்தி பெற்ற இடமா அந்த காலத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நகரமா இந்த பழையாறை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதிலும் இந்த கோயில் முதலாம் ஆதித்தன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலா இருந்திருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளவு பழமையான கோயில். இந்த கோயிலை பார்த்து தான் தாராசுரத்தில் இருக்கிற கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தான் அந்த கோயில் வந்திருக்கு. தேர் மாதிரியான ஒரு வடிவத்தில் பெரிய விமானத்தோட ரொம்ப அற்புதமா இந்த கோயில் காட்சி தருங்க. இந்த பழையாறை ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் முடிகொண்ட சோழபுரம் அப்படின்ற பெயர்ல விளங்கி இருக்குங்க. இப்படி இது சோழர்களுடைய பெருமையை பறைசாற்றும் ஒரு ஊரா இந்த பழையாறை விளங்கியிருக்கு. இந்த பழையாறைன்ற ஊரை நிறைய பேர் இந்த பொன்னியின் செல்வன் நாவல்ல படிச்சிருப்பீங்க, அதை கடந்து போயிருப்பீங்க. ஆனா பழையாறை எப்படி இருக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. இதோ பாருங்க, இதுதான் பழையாறை. இப்படி இருக்கு பாருங்க.
இப்போ இப்படி இருக்குங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முற்காலத்தில் அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கலாம். அதன் பிறகு இந்த ஊரில் 2 நாயன்மார்கள் இருந்திருக்காங்க. 2 நாயன்மார்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமர்நிதி நாயனார் மற்றும் மங்கையக்கரசி. பெண் நாயன்மார்களில் மங்கையக்கரசி ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி அமர்நிதி நாயனாரும் இந்த ஊரை சார்ந்தவர் தாங்க. இவங்களுடைய புராணத்தை நம்ம இந்த காணொளியில் தெரிஞ்சுக்கலாம். அமர்நிதி நாயனார் இவர் புகழ்பெற்ற ஒரு செல்வந்தர், நிறைய காசு பணம் வச்சிருக்காரு. இவருடைய வேலை என்னவா இருக்கு, இவருக்கு எது மனம் திருப்தி தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது. ஒரு காலகட்டத்தில் அவரை சோதிக்கிற விதமாக சிவபெருமானே சிவனடியார் ரூபத்தில் வராரு. அமர்நிதி நாயனார் அவரை உணவு உட்கொள்ள அழைக்கிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு கோவணத்தை அவர் கையில் கொடுத்து, இதை பத்திரப்படுத்தி வைங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. கேட்கும்பொழுது அந்த கோவணம் காணாம போயிடுது. அதை சிவபெருமான் மறைய வைக்கிறாரு. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. எப்படி மறைஞ்சு போச்சுன்னு தெரியல, நான் வேற ஒரு கோவணத்தை தரேன், நீங்க அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல எனக்கு என்னோட கோவணம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த கோவணத்துக்கு நிகரான செல்வங்களையும் நான் தரேன்னு அமர்நிதி நாயனார் சொல்ல, ஒரு தராசுல தன்னுடைய அனைத்து செல்வங்களை நிறுத்தினாலும் அந்த கோவணத்துக்கு ஈடாகவே வரல. தன் மனைவி பிள்ளைன்னு எல்லாரையும் அதுல நிறுத்தினாலும் அது ஈடாகவே இல்லை. கடைசியில் தானும் பக்தியோட அந்த தராசுல நிற்கும்போது அந்த தராசு கீழே இறங்குச்சுங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் தோன்றி இவங்களுக்கு முக்தி அளித்தார் அப்படின்றது தான் அவங்களுடைய புராணம். அடுத்தது மங்கையர்க்கரசி. இந்த மங்கையர்க்கரசியோடைய சிற்பமானது இந்த கோயிலுக்குள்ளவே இருக்குங்க. இந்த மங்கையர்க்கரசி சோழ நாட்டின் இளவரசிங்க. இந்த பழையாறையை சார்ந்த சோழ தேசத்தின் இளவரசி இவங்க. கூன் பாண்டியனுக்கு மனைவியா இங்கிருந்து பாண்டிய தேசத்துக்கு போறாங்க, மதுரைக்கு போறாங்க. அந்த சமயத்துல சமணர்களுடைய ஆதிக்கம் மதுரையில அதிகமாவே இருந்தது. கூன் பாண்டியனும் சமண மதத்தை தான் பின்பற்றி வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல எல்லாரும் சமண மதத்தை பின்பற்றும் பொழுது சைவம் சார்ந்து இருக்கிறவங்களா மதுரையில அந்த சமயத்துல அந்த அரண்மனையில மங்கையக்கரசியும் குலச்சிறை நாயனாரும், அதாவது அங்க அமைச்சரவையில இருக்கிற ஒரு அமைச்சராகவும் அவர் இருக்காரு. இவங்க 2 பேர் தான் சைவம் சார்ந்து இருக்காங்க. அந்த சமயத்துல பக்கத்துல திருஞான சம்பந்தர் வருகை புரிந்திருக்காருன்னு தெரிய வரும்போது அவருக்கு செய்தி அனுப்பி அவரை மதுரைக்கு வர வைக்கிறாங்க. கூன் பாண்டியன்னா அவருக்கு முதுகுல கூன் இருந்ததுனால கூன் பாண்டியன் அவரை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த நேரத்துல அவருக்கு வெப்பு நோய் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. சமணர்கள்னாலையும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியல. மந்திரமாவது நீரு அப்படின்ற அந்த பிணி நீங்கும் அந்த பதிகத்தை பாடி அவருக்கு திருநீர் வச்சு விட்டு அவருடைய அந்த பிணி எல்லாத்தையும் போக்கினார். அந்த சமயத்துல இருந்து அவர் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. என்னன்னா அவருடைய அந்த முதுகுல இருந்த கூன் போய் அவர் நேரா நின்னாராம். அதை குறிப்பிடும் விதமா அந்த பேரானது அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய வெப்பு நோயும் தீர்ந்து போயிடுச்சு. அதன் பிறகு அவர் சைவ சமயத்துக்கு மாறுறாருங்க. மன்னன் மாறியதுனால மக்கள் பல பேரும் சைவ சமயத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. பல சமணர்களை இவர் கழுவேற்றினார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சைவத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காருன்னு குறிப்பிடுவாங்க. இப்படி இவர் இருந்ததுனால இவரை நின்ற சீர் நெடுமாற நாயனார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது 63 நாயன்மார்கள்ல இந்த மங்கையக்கரசியும் ஒருவர், நின்ற சீர் நெடுமாறன் இந்த மன்னனும் ஒருவர், குலச்சிறை நாயனார் அந்த அமைச்சரும் ஒருவருங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போலாங்க. கோயிலுக்குள்ள போக போக இன்னும் நிறைய தகவல்களை நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது இந்த கோயிலோடைய சிதலமடைந்த கோபுரம். இந்த கோபுரத்துக்கு ஒரு அழகு இருக்குங்க. என்னன்னா சில விலங்குகள் வெளியேர்னு இருக்கும், அதாவது ஆல்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது ஒரு நோய். அதே மாதிரி இது சிதலம் அடைந்திருந்தாலும் இந்த கோபுரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ இதை திரும்பி உயிர் கொடுக்கும் விதமாக இதை கட்டமைப்பு தொடங்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு பழமை மாறாமல் வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கோபுரம் எப்படி அமையப்போகுது அப்படின்னு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு வலது பக்கத்தில் அம்பாளுடைய சன்னதி இருக்குங்க. பாருங்க, இங்கே பிரகலாதன் இருக்காரா, அப்படியே தூணை பொழந்துக்கிட்டு நரசிம்மர் வராரு பாருங்க. இங்கே அந்த சண்டை நடக்குது.
அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வதம் பண்ணுறாங்க மடியில் போட்டு. அவங்களாம் பயப்படுறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் பின்னாடி திரும்பிக்கிறாங்க. பிரகலாதன் மேபி இது இங்கே அடித்து தொங்க போட்டிருக்காங்க பாருங்க. வாவ். அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நரசிம்மர் பேனல்லாம் நம்ம பார்த்துட்டு நந்தி பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போது அடுத்த கோபுரத்தை கடந்து உள்ளே போகிறோங்க. உள்ளே போனால் ஒரு மாடக்கோயில் மாதிரி அமைப்பு, அதாவது மேலே போய் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு. இதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயிலும் இருக்கும். இன்னும் பல்வேறு பெரிய கோயில்களுடைய அமைப்பானது இப்படி தான் இருக்கும். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலேருந்து நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட இந்த கோயிலை பார்த்து தான் தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு தேர் மாதிரி ஒரு அமைப்பு, குதிரை சக்கரம்னு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மேலே ஏறி போனோம்னா இந்த மண்டபத்தோடைய இடது பக்கத்தில் 2 விநாயகர் இருக்காங்க. ஒன்று சோழர் காலத்தை சார்ந்த மாதிரியான ஒரு விநாயகர், இன்னொன்று தலையில் அழகாக பூ வச்சிருக்காரு பார்த்தீங்களா, பல்லவர் காலத்து விநாயகர். இந்த ஊரானது பல்லவர் காலகட்டத்தில் இருந்தே வந்து செழிப்பான ஊராகவும் இந்த கோயில் அந்த காலத்து தொட்டே இருந்திருக்கும்ன்றதுக்கு சான்றா இந்த விநாயகர் சிலை இங்கே இருக்குங்க. அடுத்து இந்த மண்டபத்தோடைய வலது பக்கத்தில் ராவண அனுகிரக மூர்த்தி, ராவணன் அந்த கைலாயத்தை அசைக்கும் அந்த காட்சி ரொம்ப அற்புதமான சிற்பமா ஒரு சன்னதியாகவே இங்க வந்து ராவண அனுகிரக மூர்த்தியானவர் இருக்காரு. ராவணன் கைலாயத்தை அசைக்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க. இவங்கள தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம உள்ளே போகிறோங்க. உள்ளே போனால் நமக்கு இடது பக்கத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மங்கையக்கரசியோடைய சிற்பமானது இந்த கோயிலில் இருக்குங்க. அவங்களுடைய புராணத்தை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இவங்கள பார்த்துட்டு நாயன்மார்களையும் பார்த்துட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி துவார பாலகர்களும் இருக்காங்க. சோமநாதர் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம், ரொம்ப அமைதியான கோயில். இந்த கோயிலுடைய புராணம்ன்றது இந்த கோயில் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்றதோடைய ஒரு கதை இல்லை நம்பிக்கை இல்லை உண்மையாகவும் இருக்கலாம். இந்த கோயிலுடைய புராணமானது கருடனுடைய தாய்ப்பாசத்தோட சம்மந்தப்பட்டதுங்க. இந்த புராணத்தை கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கோயில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த காணொளிகளில் வர கோயில்களுடைய புராணத்தையும் வரலாற்றையும் கொஞ்சம் தெளிவாக பெருசாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா தெளிவாக சொல்லலாமா இல்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போகலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த கதை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்யப மகரிஷி இவர் தக்ஷனின் 13 மகள்களை மணக்கிறாருங்க. அதில் வினதாவும் ஒருவர். வினதா தான் கருடனுடைய தாய். இவங்களுக்கு எப்படி கருடன் பிறக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை. வினதாவும் கத்ருவும் மகரிஷியிடம் ஒரு வரத்தை பெறுறாங்க. அது என்னன்னா, கத்ரு என்ன வரத்தை பெறுறாங்கன்னா, வலிமையான 1000 நாகங்களை பிள்ளையா பிறக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற வரத்தை அவங்க வாங்குறாங்க. ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன் போன்ற நாகங்கள் இவங்களுடைய மகன்கள் தான். இதே வினதா என்ன வரம் வாங்குறாங்கன்னா, இவங்க 1000 பேரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த 2 மகன்கள் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற வரத்தை வாங்குறாங்க. கத்ருவோடைய 1000 மகன்களும் உடனே வந்து பிறந்துடுறாங்க, அந்த முட்டையிலேருந்து வெளிவந்துடுறாங்க. ஆனால் வினதாவோடைய மகன்கள் 2 பேரும் இன்னும் முட்டையிலேயே இருக்காங்க, இன்னும் வெளிவராமல் இருக்காங்க. வினதா அவசரப்பட்டு சீக்கிரமாக தன்னுடைய மகன்களை பார்க்கணும்னு ஒரு முட்டையை அவசரப்பட்டு உடைக்கிறாங்க. அந்த சமயத்தில் முழுசாக வளர்ச்சி அடையாமல் அருணன் வெளிப்படுறாரு. முழுசா வளர்ச்சி அடையாத அருணன் வினதாவுக்கு ஒரு சாபம் அளிக்கிறாரு. என்னன்னா, இவங்க கத்ருவுக்கு அடிமையாக போகணும் அப்படின்ற சாபம் தான் அது. அந்த சாபத்தை அழிச்சிட்டு அவர் சூரியனுக்கு வாகனமாக மாறி அவர் அங்கே போயிடுறாருங்க. அதன் பிறகு பார்க்கடலை கடையும் போது இந்திரனுக்கு உச்சைஸ்ரவம் என்னும் ஒரு குதிரை கிடைக்குதுங்க. அந்த குதிரையோடைய வாளோடைய நிறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி 2 பேருக்கும் இருந்தது, அதாவது வினதாவுக்கும் கத்ருவுக்கும். அதில் 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த வாளோடைய நிறத்தை யார் சரியாக சொல்கிறாங்களோ, சரியாக சொன்னவங்களுக்கு தவறாக சொன்னவங்க அடிமை அப்படின்றது தான் அந்த போட்டி.
ரொம்ப இந்த விபரீதமான போட்டியில் அந்த உச்சைஸ்ரவஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் அது முழுமையாக வெள்ளையாக இருக்குது. சரி, கத்ரு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகன்களை அந்த வாளில் ஏற்றுறதுனால அந்த வெள்ளை வாளானது கருப்பாக காட்சி தருது. இதை ஒத்துக்கிட்ட வினதா அவங்களுக்கு அடிமையாகவும் மாறுறாங்க. அதன் பிறகு கருடன் பிறக்கிறாரு. தன் தாய் மட்டும் இல்லாமல் தாயுடன் கருடனும் அருணனும் இந்த நாகங்களுக்கும் அவங்களுடைய தாயான கத்ருவுக்கும் அடிமையாக இருக்காங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எப்படி வாங்கணும் அப்படின்னு கருடன் கேட்கும்பொழுது கத்ரு என்ன சொல்கிறாங்கன்னா அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தர சொல்கிறாங்க. கருடனும் தேவலோகத்துக்கு போய் அமிர்த கலசத்தை கொண்டு வராரு. அந்த அமிர்த கலசத்தை கருடன் கொண்டு வரும்பொழுது இந்த இடத்துல, அதாவது பழையாறையில் அசுரர்கள் கருடனை பார்க்குறாங்க. அந்த அமிர்த கலசத்துக்காக சண்டை போடுறாங்க. அந்த சமயத்தில் 3 துளி இங்கே விழுந்துதான். அதுதான் சிவலிங்கம், அம்பிகை மற்றும் தீர்த்தம் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அசுரர்களிடம் போராடி மீண்டும் வெற்றி பெற்று அந்த கலசத்தை கொண்டு போய் நாகங்களுக்கு முன் வச்சாங்களாம் தர்பப்புல்ல. அந்த நாகங்கள் உட்கொள்றதுக்கு முன்னாடி இந்திரன் அந்த கலசத்தை கொண்டு போயிட்டாராம். அந்த நாகங்கள் அந்த தர்பப்புல்ல கலசம்னு நக்கியதுனால தான் நாகங்களுடைய நாக்கு பிளவுபட்டது அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய புராணமாக சொல்லப்படுதுங்க. இதை சுருக்கமாக சொல்லணுன்னா கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க இங்கே கலசத்தை கொண்டு வந்தார். அந்த கலசத்திலிருந்து விழுந்த துளிகள் தான் இந்த சிவபெருமான், அம்பிகை மற்றும் இந்த தீர்த்தம்னு சிம்பிளாகவும் சொல்லிடலாம். ஆனால் இந்த விரிவாக சொல்லப்பட்ட புராணம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சாதாரணமாக இப்படியே சொல்லு அப்படின்னு சொன்னாலும் நான் சிம்பிளாகவும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த இடத்துலலாம் ராஜராஜன், குந்தவை அவங்கெல்லாம் விளையாடி இருப்பாங்கங்க. அந்த அளவுக்கு பழமையான ஒரு சோழர் காலத்து பழைய தலைமை நகரம் இந்த தலைநகரம். இங்கே தான் அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூர் புதிய தலைநகராக மாறி இருக்கு. தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கார். விமானம். இங்க கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. அவரை வணங்கிட்டு நம்ம விமானத்தில் இருக்கிற சுதை சிற்பங்களை பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விமானம். அதன் பிறகு விநாயகரை தரிசனம் பண்ணுறோங்க. மேற்கு பக்கத்தில் இருக்கிற விமானத்துடைய ஒரு அற்புதமான காட்சி. மேலே இருக்கிற சுதை சிற்பங்களையும் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இந்த அர்த்தநாரீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த சிற்பத்தில். பா, இங்கே பாருங்களேன், இங்கே பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்காங்க. இது மேக்சிமம் லிங்கோத்பவர் இருந்த இடமா தான் இருந்திருக்கும். இந்த சிலை மாற்றப்பட்டிருக்கும். எந்த காலத்தில் மாறிச்சின்னு தெரியல. இது ரொம்ப சமீபத்திய சிற்பம் மாதிரியும் இருக்கலாம், சமீபத்திய சிற்பமாக கூட இருக்கலாம் இது. ஆனால் இங்கே பாருங்கள், முன்னாடி அந்த சுவற்றில் பிரம்மா விஷ்ணு தான் இருக்காங்க. எங்கே இருப்பாங்க? லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வணங்கின மாதிரி இருக்கலாம் மேபி. முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறோங்க. பிரம்மதேவரை தரிசனம் பண்ணுறோம். சண்டிகேஸ்வரர் சன்னதி. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ கோயிலை வலம் வந்துட்டோம்.
மீண்டும் நம்ம மனோஜோட ஒரு முறை இந்த கோயிலை சுற்றி வலம் வரலாம். வாங்கண்ணே, சோழ தலைநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாம் மனோஜ், இந்த கோவிலை பார்த்தோன்னே ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? தாராசுரம். கரெக்டு. நேற்று தான் போனோம். இதை பார்த்து தான் அதை கட்டமைச்சிருக்காங்க. ஆமாம். உங்ககிட்ட நீங்கள் வரலாற்றில் ஈடுபாடு உள்ளவர், நிறைய இது பண்ணுறோம். நம்ம கோயிலில் நம்மளுடைய சேனல் கோயில் பற்றியான எல்லா விஷயங்களும் இருக்கும். போடுறீங்க? ஆமாம் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வரலாறுன்றது ஒரு டச்சாக தான் இருக்கும். ஓகே. இப்போது நம்ம காணொளி பார்க்குறவங்க உங்களை மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு இது இருக்கும். சிலருக்கு புராணம்னாலே பிடிக்காது. கரெக்டு. ஒரு இது வச்சுருப்பாங்க. என்னுடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா, எல்லாமே சொல்லிடணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத சொல்லிடணும். உங்கள் கான்செப்ட் அது நான் புராணம்னு சொல்லி தான் சொல்கிறேன். புராணம்ன்றது அது ஒரு நம்பிக்கை தான். அது ஒரு நம்பிக்கை தான். அது உண்மையா, அது இதுவா, பொய்யான்றதெல்லாம் தெரியாது. அது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குல்ல, இப்போ ராஜராஜ சோழன் கட்டினாரு இந்த பெரிய கோயில்ன்றது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஆதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு புராணத்தை திணிக்க கூடாது. கரெக்ட். இப்போ ஒரு இது பாடல் பெற்ற ஸ்தலமா, அதுல அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துல அப்பரோ சம்பந்தரோ பாடி இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு புராணங்களை அதுல குறிப்பிட்டிருந்தா அதை புராணமா எடுத்தா அது ஏத்துக்கலாம். ஓகே. நம்மளே சிலர் புராணத்தை கிரியேட் பண்ணி அது பண்ணக்கூடாது. அதுதான் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை சொல்லுவாங்க. ஆனால் அது கட்டினதே 850 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆமாம். ஐராவதம் மேல இருந்து வந்துச்சுன்னு. ஆனால் உண்மையான பேர் ஐராவதீஸ்வரரே கிடையாது. அந்த கோயிலோட உண்மையான பேர் ராஜராஜேஸ்வரம் அப்படின்றது தான் குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி கோவில்களுக்கு புராணம் எழுதுறது அதுக்கு நான் அகைன்ஸ்டாலாம் கிடையாது. நான் அதை தவிர்த்துட்டு போயிடுவேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். நம்ம ஏன்னா அதை நம்பிக்கை சார்ந்து இருப்பாங்க. அந்த நம்பிக்கை நிறைய பேர் மூட நம்பிக்கை எடுத்துட்டு போறாங்க. அதை அவங்கள விட்டுருங்க. ஆனா இந்த நம்பிக்கை ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றும். இந்த மாதிரி நம்ம ஒழுக்கமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கையை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராணம் பக்கமே போறது இல்லை. வரலாறு, கல்வெட்டு, ஏன்னா அது சார்ந்த மக்கள் தான் நம்மளை இது பண்றதுனால போறது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆதித்த சோழர் கட்டியிருந்திருக்காரு. ஆதித்த சோழர். ஆமா, அவர் தான் கட்டியிருக்காரு அப்படின்றதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. அதுவுமே நமக்கு இந்த கோயிலுடைய கட்டமைப்பு, இது முற்கால சோழர். அப்புறம் எதை வச்சு முற்கால சோழர்னு சொல்றீங்க? இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, இது நல்லா கரோட தேஞ்சு போயிடுச்சு இந்த இடம். ஆமா, சரிங்களா? அதனால கூட இது பழைய சோழகால கற்றளி அப்படின்றத நம்ம உறுதி பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா, நீங்க நிறைய கோயில் போவீங்க. ஒரு கோயிலை பார்த்தா நீங்க சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே இது பழசா புதுசா அப்படின்றத ஓரளவுக்கு உங்களால கணிக்க முடியும். அதை பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. ஆமா ஆமா, பாடல் பெற்றது 1300 வருஷம் பழமையானது. ஆதித்த சோழன் என்ன பண்றாருன்னா, காவிரி வடகரை தென்கரைன்னு சொல்லி 2 கரைகள்லையுமே சிவாலயங்களை கட்டுறாரு. அவர் அதிகமாக கட்டினதுல இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஆதித்த சோழன் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆமா, நம்ம ஆய்வாளர்லாம் கிடையாது, நம்ம வரலாற்று ஆர்வலர் தான். அதனால இது அவர் கட்டினது அப்படின்றாங்க. இது அதிகமா பாத்தீங்கன்னா மதுரை கொண்ட கோப்பரகேசரி பராந்தகரும் ஆதித்த சோழரும் தான் நிறைய கோவில்கள் இங்க கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செம்பியன் மாதேவியார் என்ன பண்றாங்கன்னா, தளியா இருக்குல்ல, இந்த செங்கல்கள்ல கட்டின கோயில்கள் எல்லாத்தையுமே கட்டளியா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளவு வரலாறு நமக்கு கிடைச்சிருந்திருக்காரு. கண்டிப்பா கல்வெட்டு அதுலதான் இருக்கு. இப்போ ஒரு சிலர் என்ன மாதிரி கொண்டு போயிருவாங்கன்னா, இப்போ நீங்க புராணங்கள் நீங்க உங்க சேனல்ல சொல்றதுனால நீங்க வரலாறு நீங்க வெறுக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி என்ன நினைப்பாங்கன்னா, வரலாறு பேசுறதுனால ஒரு இப்போ எல்லா காணொளிகள்லயும் அந்த கல்வெட்டுல அந்த கோயில் இறைவனுடைய பேர் என்ன, அந்த ஊருடைய பேர் என்ன அப்படின்றது இருக்கிறத நான் பதிவு பண்றேன். உங்களை மாதிரி நான் ஒரு வார்த்தையா சொல்லணும் கூட அதை மட்டுமாச்சு சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுடைய பேர் தெரியுமா, இல்ல கல்வெட்டுகள் இல்லையா? இங்க கல்வெட்டுகள் இல்ல. கல்வெட்டுகள் இருந்துச்சுன்னா உறுதியா இதான் பேரு அப்படின்றத நானே தைரியமா சொல்லுவேன், யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கல்வெட்டுகள் இல்லை. ஆனா நமக்கு அந்த பாடல்ல பழையாறை வடதலினே குறிப்பிட்டிருக்காங்க. வடதலி 2 வடதலி இருக்கு. ஆனா இந்த பக்கமும் ஒரு வடதலி இருக்கு, இதையும் வடதலின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா பழையாறை அப்படின்றது அந்த பாடல்கள்ல ஞான திருநாவுக்கரசர் பாடி இருந்திருக்காரு. ஸோ பழையாறை அப்படின்றது பேரு. இந்த இப்போ சோமநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் சொல்றாங்க. இறைவனோட பேர் என்னவா இருந்திருக்குன்னா, ஒன்று கீழப்பழையாறை மகாதேவரா அப்படிதான் இருந்திருக்கு. மகாதேவர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் இதோட பேர்.
ஏன்னா இறைவனுக்குன்னு பர்டிகுலராக பேர் இல்லாமல் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா கோயில்கள்லையும் இப்போ திருவேதிக்குடி போனோம். திருவேதிக்குடி மகாதேவர் அந்த ஊரை வச்சு தான் அந்த இறைவனோட பேரை வந்து முடிவு பண்ணுறாங்க. இல்லை ஒருவேளை இறைவனுக்கு பேரை வச்சு அந்த ஊருக்கு அந்த பேரை வச்சு வந்துருக்கணும் அவங்க. அப்படி தான் வந்து இந்த கோயில்களோட பேர்கள் எல்லாமே கட்டமைக்கப்படுது. ஆனால் அதை மாற்றிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு புராணங்கள் எழுதிடுறாங்க. அதுதான் அதை மாற்றணும்னு சொல்லி தான் நம்மளோட ஒரு முழு நோக்கமே வந்து. அது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியணும், விழிப்புணர்வு இருக்கணும். முதல்ல ஒரு கோயிலுக்கு போனோன்னே இப்போ பிரகதீஸ்வரர்னு சொல்லி கத்துறாரு ஒருத்தர்லாம் பெரிய கோவிலில். இது ராஜராஜனுக்குலாம் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவார் அவர்? ஸோ பிரகதீஸ்வரன்றதெல்லாம் பிற்காலத்தில் இது பண்ணது தான். தஞ்சை ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமி அப்படின்றது தான் இறைவனோட பேர். ராஜராஜீஸ்வரமுடையார் கோயிலோட பேர். பார்த்துருப்பீங்க, வரலாற்று சிறப்பம்சம் உள்ள ஒரு ஊரில் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமான சுவாமி தரிசனம் மற்றும் மனோஜோடு சேர்ந்து வரலாற்று தகவல்கள், ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக பண்ணது. இது அடிக்கடி வந்து இந்த காணொலி வந்து பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எப்பயுமே நான் மட்டும் போய் பார்த்து சொல்கிறதும் இவர் மட்டும் போய் பார்த்து சொல்கிறத விட எங்கள் 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நல்லா இருந்தது பண்ணியிருக்கோம். ஸோ இது தொடர்ந்து அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நாங்கள் வந்து உங்களை திருப்பி சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் மனோஜ் முருகன். நன்றி. நன்றி.